குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவுடைய பார்வை பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் கிடைக்கிற நேரம் அற்புதமாக ஆரம்பம். இந்த மே மாதம் முதல் குரு உங்களுடைய பார்வையை அவர் பக்கம் இழுக்கப் போகிறார். நாம என்ன பண்றோம் அப்படிங்கிறத குரு பார்க்க போறார். நாம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மீது அவர் பார்வையை திருப்புகிறார். அப்ப குரு தான் முதல்ல மனசுல இடம் பிடிக்கிறது, மற்றவங்க எல்லாம் அப்புறமா தான். அப்படிப்பட்ட குரு நம்ம மனசுல இப்ப இடம் பிடிக்க போறார். பிளே தமிழ் நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி இந்த மே மாதம் முதல் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட திசை திருப்பங்களை ஏற்படுத்த போகுதுங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு பார்க்க போறோம். என்னைக்குமே பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்குமே குருவுடைய பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அதுல குரு உங்க மனசுல இடம் பிடிக்க போறார். குருவுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்க போறீங்க. பார்க்கலாமா? 4ஆம் இடத்திலிருந்து 5வது வீட்டிற்கு கும்பராசிக்கு குரு பகவான் பிரவேசம் அடைகிறார். கடந்த 4வது வீடு எதிர்பார்க்காத சில சிரமத்தை கொடுத்துருச்சு, இல்லைன்னு சொல்லலை, ஒத்துக்கணும். காரணம், நம்ம உறவுகள்கிட்டேருந்து பிரிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தை குரு கொடுத்தார். சில உறவுகள்கிட்டேருந்து உங்களை பிரிச்சார், உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள்ட்டேருந்து பிரிச்சார், நல்ல மனிதர்கள்ட்டேருந்து பிரிச்சார். நிறைய பிரிவுகளை தான் கடந்த காலத்தில் கும்பம் சந்தித்தது. இந்த கும்பத்திற்கு இந்த பிரிவினால் லாபமா நட்டமான ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். அதுல லாபம் தான். அப்படிப்பட்ட ஒரு பிரிவு வந்ததுனால தான் உங்களுக்கான தரம் உயர்ந்தது, உங்களுக்கான நிலை உயர்ந்தது. ஒரு பொண்ணு அம்மா கிட்ட இருந்து பிரிகிறாங்க, அம்மா பொண்ணு ஒரு அண்ணன் இருந்து பிரிகிறாங்க, ஒரு பையன் தங்கச்சிக்கிட்ட இருந்து பிரியுது, ஒரு பையன் அம்மா கிட்ட இருந்து பிரிகிறான், ஒரு பையன் அண்ணன் இருந்து பிரிகிறான். ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பிரிகிறாங்க, எந்த ஒரு அலுவலகத்திலிருந்து பிரிகிறாங்க. எந்த பிரிவா இருந்தாலும் கடந்த ஆண்டு சிரமத்தை கொடுத்திருக்கும். ஆனால் அது பிரிந்ததனால் இப்போ நன்மை நடக்கும். இதுதான் குரு உங்களுக்கு கொடுக்கிறது. 5வது வீடு பூர்வீக புண்ணியஸ்தானம். இப்போ நீங்க உங்க பூர்வீகத்துல நீங்க பண்ணின ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களுக்கு இப்போ அவார்டு கிடைக்கிற டைம். நீங்க பண்ணின நல்ல விஷயத்துக்காக உங்க வாழ்க்கையில உயர்வு கிடைக்கிறதுக்கான நேரம். நீங்க இதுவரைக்கும் உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கும், இந்த கனவு மட்டும் எனக்கு நடந்துருச்சுன்னா நான் எலிஜிபிள் ஆயிடுவேன் சார், எனக்கு கடவுள் இதை கொடுத்திருக்காரு, அதை கொடுத்திருக்காரு, இதை கொடுத்திருக்காரு, எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு, ஆனா நான் நினைக்கிற ஒண்ணு நான் கொடுக்கல சார்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல, அது நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அது கல்யாணமா இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், வசதியா இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வாங்கின கடனை அடைக்க வேண்டிய நிலையா இருந்தா அந்த கடனை அடைக்க வேண்டிய நிலையா இருக்கட்டும், அது நடக்க போகுது. இதுதான் உங்க பூர்வீக புண்ணிய ஸ்தானம் கொடுக்க போகுது. கடந்த 4ஆம் இடத்துல குரு இருக்கும் பொழுது நாய்ப்படாத பாடு பட வச்சார். இன்னும் சொல்ல போனா நான் தான் சொல்லுவேன், வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்கு நிம்மதி இல்லை சார், வெளியில வந்தோன்னதான் நிம்மதின்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. சில வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள டிவி பார்க்க மாட்டாங்க, வாசல்ல செல்போனை வச்சுட்டு வாசல்ல உட்காந்துருப்பாங்க, கொள்ளையில் உட்காந்துருப்பாங்க. எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்கல சார், அப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தால் எனக்கு எதுவுமே பிடிக்கல, எந்த வேலையும் செய்ய பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. அப்போ வெளியில் வந்தால் நிம்மதி இருக்கும். காரணம் என்ன? நம்ம ஒரு இடத்துலேருந்து பிரியணும்னு ஆண்டவன் எதிர்பார்க்குறான், நீ வளரணும்னு எதிர்பார்க்குறான். ஒரு மனிதன் வளர வேண்டும் என்றால் சில பிரிவுகளை சந்திக்க வேண்டும். ஒரு பிரிவு வளர்ச்சிக்கு ஏற்படுத்தும். இதுதான் கும்பராசிக்கு கடந்த காலம் நடந்தது. இப்போ வளர்ச்சியுடைய எல்லையை தொடுகிறீர்கள். இதுவரைக்கும் நீங்க ஏற்பட்ட சிரமங்கள், இதுவரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்கள், சங்கடங்கள் இனிமே வராது. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, புதிய பொறுப்புகள் கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், மிகப்பெரிய ஆளுமை திறமை கிடைக்கும், இன்னும் சொல்ல போனா பணம் கிடைக்கும். அதுதான் ரொம்ப பெஸ்ட். நமக்கு இப்ப வேணும், பணம் வேணும், அதனால பணம் கிடைக்கும். இந்த 5ஆம் இடம் உங்க வாழ்க்கையில இழந்த செல்வங்களை இப்ப பெறப்போகிறீர்கள். இனிமே இழப்பதற்கு வாய்ப்பு அல்ல, எல்லாமே கிடைக்க போகுது, கூடுதலா கிடைக்க போகுது.
இந்த காலகட்டத்தில் பதவிகள் அமையும். நீங்க ஏதாவது ஒரு பதவி மேல ஒரு ஸ்கெட்ச் போடுங்க, ஒரு ஆசைப்படுங்க, என்ன பதவியாக இருந்தாலும் அது கிடைக்கும். கால பைரவர்னு சொல்லுவாங்க. குரு தட்சிணாமூர்த்தியையும் கால பைரவரையும் இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்துல காலையில 4:30 பிள்ளையாருக்கு ஒரு நெய் விளக்கு ஏத்திட்டு சூரிய உதயத்தை அந்த நேரத்தில் நீங்க நினைக்கிற ஒரு விஷயத்தை வேண்டுங்க. வியாழக்கிழமையில காலையில 6 மணிக்குள்ள தொடர்ந்து வாரம் செஞ்சுட்டு வாங்க. நம்புங்க, நீங்க நினைக்கிற விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஒரு 10 வாரத்திலே நீங்க எனக்கு சொல்லிடுவீங்க, நீங்க சொன்னது நடந்துருச்சுங்க, நான் இதை நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு. அது மாதிரி கால பைரவரை இப்ப நீங்க புடிச்சுக்கணும். அப்பதான் நல்ல குருமார்கள் உங்க கண்ணு முன்னாடி காட்டுவார். இடைஞ்சலா இருந்த விஷயங்கள்லாம் விலக போகுது. உங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு படி உயர்வு, ப்ரமோட், வேலை வாய்ப்புகள் முன்னேற்றம். ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் சார் ஒரு வேலை, அது இப்பதான் சார் எனக்கு கிடைக்குது அப்படி நீங்க சொல்லுவீங்க. இந்த பைரவரை வழிபாடு பண்ணுங்க, அதுவும் வியாழக்கிழமையிலே வழிபாடு பண்ணுங்க. குரு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றார். நீங்க என்னைக்கோ பண்ண ஒரு சிறு உதவி உங்களை எத்தனையோ பேர் காயப்படுத்திருக்கலாம், கஷ்டப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம், அசிங்கப்படுத்திருக்கலாம். இதெல்லாம் விடுங்க. இது கடந்த காலத்துல இதுக்கு நமக்கு ரொம்ப சிரமத்தை பட்டுட்டோம். நம்மளை கஷ்டப்படுத்த நம்ம சிரமப்பட்டானோ இல்லையோ, நாம கஷ்டப்பட்டோம். கஷ்டப்படுத்தினவெல்லாம் நல்லா இருந்தான். கஷ்டப்பட்ட நாம கஷ்டம் ரொம்ப அதிகமாக பட்டோம். காரணம் அன்பு வச்சதுக்காக, பாசம் வச்சதுக்காக. இந்த சொல்லுவாங்க சார், இந்த இளிச்ச வாயனை யாராவது பேர் சொன்னா யார் சார்? நான் கும்ப ராசியை தான் அடிக்கடி சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு இளிச்ச வாயனை கும்பராசிக்காரவங்க தான் தெரிவாங்க. ஏதாவது ஒரு பொறுப்புனா ஒரு கடமைன்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் சுமத்திடுவாங்க. நீனே பார்த்துக்க முடியாத விஷயத்துல கும்பராசிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருவான். கடைசி நேரத்துல ஒரு விஷயம் கைவிரிக்கக்கூடிய நேரத்துல கும்பராசிக்காரங்கள்ட்ட வந்து ஒப்படைச்சிடுவாங்க. அது குடும்பத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும், வேலையில் உள்ளவங்களா இருக்கட்டும். ஆனா எப்படியே சாமர்த்தியமா கும்பராசிக்காரங்க முடிச்சிருவீங்க. அது எப்படிதான் அந்த திறமை உங்களுக்கு தெரியாது. உங்க வீட்லயே ஒரு பெரிய மனப்புரட்சியே நடக்கும், மனப்பிரச்சனை நடக்கும். அப்ப கூட உங்க வேலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து வேலையை முடிச்சுட்டு தான் மனத்தை பத்தி பேச ஆரம்பிப்பீங்க. அங்கேயே சில சண்டை நடக்கும். அதனாலதான் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டே சண்டை நடக்கும். எந்த உறவுமே உங்களுக்கு வந்து முழுமையா ஒரு நட்பான உறவா அன்பான உறவா இருக்காது. எல்லா உறவுமே வச்சனா வாழ்ந்தனான் தான் இருக்கும். நீங்க பணம் கொடுக்குற உறவும் அப்படிதான் இருக்கும், பணம் வாங்கின உறவும் அப்படிதான் இருக்கும். அதனால உறவுக்கு மேலெல்லாம் பெரிய நம்பிக்கை வைக்க வேண்டாம். உங்க வேலையின் மேல நம்பிக்கை வைங்க. உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கும், பயப்படாதீங்க. ஆனா அந்த கூட்டமெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துமான்னு எதிர்பார்க்காதீங்க. இந்த குரு பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுக்கான பதவியை கொடுக்கிறார், பயணத்தை கொடுக்கிறார், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கிறார், வாழ்வாங்க ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறார். இதுக்கு பிறகு சறுக்கல் நிலைமை கிடையாது, ஏறுமுக நிலைமை. இந்த ஏறுமுக நிலைமையை நீங்கள் தாராளமாக நல்லா பயன்படுத்திக்க முடியும். எல்லோ கலர், சாண்டில் கலர், ப்ளூ கலர் நிறைய யூஸ் பண்ணும், ஒயிட் கலர் நிறைய யூஸ் பண்ணும். இதை குருவுடைய அனுமதியோடு செய்யுங்க. யாராவது ஒரு குருமார்களை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கோங்க. அந்த குரு கிட்ட ஒரு அனுமதி கேட்டுங்க, நான் இதை செய்யலாமா, வேற எதுவுமே வேணாம். நானே ஜாதகம் பார்க்க சொல்லும் போது எல்லாத்தையுமே சொல்றது என்ன தெரியுமா, ஒரு ஜாதகத்தை போய் பார்க்குறீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை நினைச்சுக்கணும், அதுக்கான பிளான் போடணும். போடும்போது ஜோதிடம் போய் பார்க்கணும், நான் செய்யவா வேண்டாமா. இப்போ சட்ட ரீதியாக ஏதாவது கேஸு பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் விலகிடுவீங்க, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கடன் பிரச்சனைகள் சக்ஸஸ் ஆகும். நீங்கள் பண்ணின புண்ணியம் தான் எல்லாத்தையும் உங்களை காப்பாற்ற போகுது. எல்லா கதவுகளும் திறக்கப்படுது. சிறைப்பற்றவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் பயமெல்லாம் நீங்க போகுது. ஒரு பராக்கிரம நிலை ஏற்பட போகுது. உங்களுக்குள்ள ஒரு மன தைரியம், சொல்லுவாங்கல்ல அந்த வாத்து கும்பிடுவாடா அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி நம்ம என்னைக்குமே பணிஞ்சு இருக்கும்போது குனிந்து இருக்கும்போது பணிவு வேற குனிவு வேற. நாம பணிஞ்சு இருப்போம், ஆனா பல பேர் நினைப்பாங்க இவங்க எல்லாம் குனிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு. நாம இப்ப நிமிர்ற நேரம், அந்த நிமிர்றது தான் உங்களுக்கு பெரிய மாற்றம். நெஞ்சத்தை நிமிர்ந்து நிற்க போறீங்க. நிமிர்ந்து நெல், நேர்படை பேசு, உண்மையை பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இப்ப கும்பத்துக்கு அருமையான நேரம். தொழில் ஸ்தானங்கள்ல உள்ளவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், வருமானங்கள் ரெட்டிப்பு நிலை உயரும். இதுவரைக்கும் தாழ்ந்த நிலைகள் நீங்கி
உயர்ந்த நிலையை அடைய போகிறீர்கள். பிளே தமிழ் நேயர்களே, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு முழுமையான வெற்றியை, சகாயத்தை கொடுக்க போது பல சாகசத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள். சில உறவுகளால் ஏற்படுத்தப்பட்ட சில புண்ணு, ஆறாவடு, அதையெல்லாம் தூக்கி எறிங்க. இனிமேல் நீங்கள் நிம்மதியாக இருங்க. உங்களை நினைங்க, உங்களை பக்கத்தில் உள்ளவங்களை நினைங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குரு உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்குறார். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.